கெட்டிக்காரி. வெரி குட் எல்லாம் போட்டு எல்லாம் கட்டினவங்க. காட்டுங்க. அந்த டிஷெல்லாம் சொல்லி தந்தவ. அதான் நம்ம 3 ஸ்டாப் கொடுத்தேன் நான். அப்பா அப்பாக்கு நீங்க எனக்கு தானே அப்பா. நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்? அம்மாண்டு. அப்பா அம்மாவை அம்மாண்டு. குறைவுதான். 200 கிலோ. அட வண்டியா 200 கிலோ காணாதா? உங்கடாக்கள் 2000 கிலோ பிடிச்சது புளி கொண்டு தெரியுறீங்களா? அவர் பிடிக்கும்னு குறைவுதான். நீ குறைவா பிடிச்சேன் யாரடா சொன்னது? அதுக்காக அவங்க பிடிச்சதெல்லாம் மயிரால பிடிச்சேன். 2 கிலோ 40 விலை, அந்த 4 கிலோ 40 விலை. கடலையாக இருக்கலாம். அடுத்த கிழமை இறக்கிட்டு அவங்க சொல்கிறத பிடிச்சி காட்டுற மாட்டாங்க. இந்த கோவத்தையும் ரோசத்தையும் போய் தொழிலுங்க. உலக உண்ட மீன் இதுக்குள்ள வச்சிருக்கா? அசோக எனக்கு நான் இந்த எடுத்துட்டு அண்ணாக்கு மட்டும் கொடுத்துரு. இந்த வருஷத்துக்குள்ள உங்க கிரடுகள் பிடிச்சதை விட ஒரு மீன் அதிகமாக பிடிச்சிருக்கோம். புது வலையிலையோ பெரிய ஊர்லையோ மீன் இது பிடி. சித்திட்ட சொல்லி நல்ல செத்தல் மிளகா அவியல அவிச்சு கொட்ட சொல்லி மீன் நல்லா கதைக்கலாம். உண்மை என்றைக்கும் கதக்கத்தான் செய்யும் தம்பி. அரைக்கிற செத்தல் மிளகாயோட 2 அரளி கொடியை சேர்த்து அரைக்க சொல்றேன். சித்திட்ட இந்த சித்தி வைக்கிற அவியலுக்கு அரளி விதை எவ்வளவோ பரவாயில்லை. புது வலையிலையோ பெரிய போட்லையோ இடம் மீனனை பிடிக்கிற ஒன்று இருக்கு. எல்லா வியாபாரையும் அங்கதான். துண்டா விலையே இல்லை. ஏதோ தேவான்றதால அதே விலையில கொடுத்துருந்தான். தீபனாக்களுக்கு நல்ல மீன்பாடு. ஆனா துண்டா விலையே இல்லை. பாவம் பார்க்கவே மாதிரியா போயிட்டு எல்லா மீனையும் நிறுவையில கொடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு அந்த மீனை அவனுக்கு பிடிப்படாமே இருந்திருக்கான். தோனி தேத்தனி பிடிக்கிறியா? இல்லையா வேணும். சரிப்பா. சூழகத்தால நல்ல கனவப்படுதாங்க. எவ்வளவு பட்டாலும் உள்ளதுதான் கிடைக்கும். சமாட்டி வள்ளத்தை எப்படி கொடுக்கறதுக்கு மாச குத்திக்கு வேற யாரும் கொடுக்கலாமே. கூட காசுட்டாலும் பார்க்கலாம். அவன் வந்து பங்குதாரதும் நான் வள்ளம் கொடுக்கறதும் காசுக்காக இல்லை, பழக்கத்துக்காக. உண்மைதான் கேட்டேனா? டேய் ஓடுங்க. நேரமா வந்து எடுக்கிறேன்க்கா. டேய் உலக வா. மேசைக்கு மேல பாஞ்சு இந்த பெரிய டிவி இருக்கல்லோ அதுக்கு பின்னால நின்று உறகாத கூட கூட ஓடி போய் நான் முந்தின சோபா செட் இருக்கல்லோ அதுக்கு மேல பாஞ்சுட்டு அங்கால என்ன டைனிங் டேபிள் இருக்கல்லோ அதுக்கு கீழே போயிட்டு சரியான பயத்துல எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு லைட்டு போட்டுட்டு பார்த்தா பூனை சரியா பயந்து கூப்பிட்டு இந்நேரம் பாரு. ஓமப்பா இடப்பா வாரு. இந்த மனுஷனுக்கும் வேற வேலை இல்லை. அண்ணா பாரன். நெய் அதை பூனைன்னு சொல்லியிருக்கலாமே. அவள் வீட்டுல அவ்வளவு சாமான் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு போறாள். அதுலயும் முந்த நாள் சோபா செட்டி எடுத்தவளா. நாளும் தேப்பு. உமா காசு கொடுமா.
வேணுன்ற தொழில் காசுங்க. அது பின்னேறம் போய் தான் எடுக்கணும். டேய் காசு கொடுமா போகணும். அந்த வீடு பைவருக்குள்ள இருக்கும் போய் பார்.